வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசு சட்டக் கல்லூரி இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24/1/2025 இந்த டேட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இணையவழி விண்ணப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18/3/2025 மாலை 5 மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எடிட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நாம அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு எடிட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டிஆர்பியில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க எல்லா எக்ஸாமுக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த பிஓ எக்ஸாமு, எஸ்டிடி எக்ஸாமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ஓகேங்களா, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எடிட் ஆப்ஷன் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20/3/2025 ஓகேங்களா, 2 நாளுக்கு அப்புறம் அந்த டேட்ல இருந்து 23/3/2025 கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ள நீங்கள் அந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரெக்ஷனை கரெக்டாக பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து பின்பற்ற வேண்டிய அறிவுரைகள் ஓகேங்களா, ஸோ சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிங்களோ அவங்க மட்டும்தான் அந்த எடிட் ஆப்ஷன் வந்து பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன் வந்து பண்ண முடியும். எடிட் ஆப்ஷன் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக உள்ள சமர்ப்பி பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேஜும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஃபைனல் சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சரிங்களா? விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் வேறு எந்த விதமான மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் சான்ஸ். இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு டைம் எடிட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா எடிட் பண்ணவே முடியாது. இதுதான் லாஸ்ட் டைம். ஒரு டைம் எடிட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது. சரிங்களா? திருத்தம் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பகுதியிலும் சமர்ப்பிக்க வேண்டும். எல்லா பக்கமும் ஒவ்வொன்றும் என்ன பண்ணாம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சப்மிட் கொடுத்துட்டே இருக்கும். ஓகேங்களா? கடைசி வந்து பார்த்தா ஃப்ரெண்டு ப்ரீவியூ வந்து ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிக்காங்க. டெக்ளரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களை விண்ணப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை எனில் முந்தைய தரவே நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ணலீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. சரிங்களா? மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் மாற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. மொபைல் ஐடியும் இமெயிலும் மாற்ற முடியாது. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி பிடபிள்யூடி ஓகேங்களா சார்ந்த விவரங்கள் திருத்தம் இருப்பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத்தை தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரே பொறுப்பாவார். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் கம்யூனிட்டி மாற்றுறீங்க ஃபீஸ் குறையலாம், பர்சன் வித் டிசேபிலிட்டி மாற்றுறீங்க ஃபீஸ் குறையலாம். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் தான் கட்டணும். சரிங்களா? விண்ணப்பத்தில் கட்டண தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கான முழு கட்டண தொகையும் மீண்டும் செலுத்த வேண்டும். ஓகேங்களா? சப்போஸ் வந்து எக்ஸாம் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக கட்டுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். ஓகேங்களா? விண்ணப்பத்தில் கட்டண தொகையில் திருத்தம் செய்யும் போது குறைவாக கட்டணம் செலுத்த வேண்டி இருப்பின் விண்ணப்பத்தாரர் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தில் மீதி தொகை திரும்ப வழங்கப்படாது. ஓகேங்களா? சப்போஸ் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணீங்க, உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னா அது வந்து மீதி தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப தரப்பட மாட்டாது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அப்டேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இருக்கக்கூடிய இந்த 3 டேஸில் உங்கள் அப்டேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எடிட் ஆப்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்களே மாற்றிக்கங்க. சரிங்களா? ஸோ மேற்கொண்டு ஏதோ டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து நாங்கள் அப்டேட் பண்ணி தரோம். சரிங்களா? தேங்க்யூ.